என் அன்பு பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் ஒரு உண்மையை பற்றி பேச விரும்புகிறேன். பல நேரங்களில் நீ என்னிடம் ஏதாவது ஒன்றை கேட்கிறாய். ஒரு ஆசீர்வாதம், ஒரு கதவு, ஒரு பதில், ஒரு மாற்றம், ஒரு அதிசயம். அதில் எந்த தவறும் இல்லை. ஏனெனில் ஒரு பிள்ளை தன் தேவையை தந்தையிடம் சொல்வது இயல்பானது. ஆனால் பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீ என்னிடமிருந்து பெற விரும்புகிறதை பற்றி பல முறை பேசுகிறாய். ஆனால் நான் உன்னுள் உருவாக்க விரும்புகிறதை பற்றி சிந்தித்ததுண்டா? பிள்ளையே, நீ ஆசீர்வாதத்தை பார்க்கிறாய், நான் மனிதனை பார்க்கிறேன். நீ கதவை பார்க்கிறாய், நான் அந்த கதவுக்குள் செல்ல போகும் உன்னை பார்க்கிறேன். நீ முடிவை பார்க்கிறாய், நான் பயணத்தை பார்க்கிறேன். பிள்ளையே, நான் உன்னிடம் இன்னொரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். பல நேரங்களில் நீ ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்து, இது கிடைத்துவிட்டால் என் வாழ்க்கை மாறிவிடும் என்று நினைக்கிறாய். ஆனா பிள்ளையே, ஒரு காரியம் உன் வாழ்க்கைக்குள் வருவதால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடாது. அதை சரியாக நடத்தக்கூடிய மனிதனாக நீ மாறும்போதுதான் உன் வாழ்க்கை உண்மையாக மாறும். பலர் ஒரு வாய்ப்பை கேட்கிறாங்க, ஆனா அந்த வாய்ப்பை தக்க வைத்து கொள்ளும் குணத்தை வளர்ப்பதில்லை. பலர் உயரத்தை விரும்புகிறாங்க, ஆனா அந்த உயரத்தில் நிலைத்திருக்க வேண்டிய தாழ்மையை வளர்ப்பதில்லை. பலர் ஆசீர்வாதத்தை விரும்புகிறாங்க, ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுமக்க வேண்டிய பொறுப்பை ஏற்க விரும்புவதில்லை. பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையில் செய்யும் மிகப்பெரிய அற்புதங்களில் ஒன்று, நீ கேட்கும் காரியத்தை கொடுப்பதல்ல, நீ ஆக வேண்டிய மனிதனாக உன்னை மாற்றுவதுதான். சில நேரங்களில் அந்த மாற்றம் உனக்கு பிடிக்காது. ஏனெனில் மாற்றம் எப்போதும் சுகமாக இருக்காது. ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கும்போது அந்த கல் பேச முடிந்தால், ஏன் என்னை வெட்டுகிறாய் என்று கேட்கும். ஆனா சிற்பி பார்ப்பது ஒரு சாதாரண கல்லை அல்ல, அதற்குள் மறைந்திருக்கும் உருவத்தை. பிள்ளையே, அப்படியே இன்று உன் வாழ்க்கையில் நான் அனுமதிக்கும் சில சூழ்நிலைகள் உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல, உன்னை உருவாக்குவதற்காக. பல நேரங்களில் என் பிள்ளைகள் என்னிடம், கர்த்தாவே, இந்த காரியத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறார்கள். ஆனால் நான் அவர்களிடம், அதை பெரும் அளவுக்கு நீ வளர்ந்தாயா என்று பார்க்கிறேன். பிள்ளையே, ஒரு தந்தை தன் பிள்ளை கேட்டதையெல்லாம் உடனே கொடுத்து விட மாட்டார். ஏனெனில் அவர் பிள்ளையின் ஆசையை மட்டும் பார்க்கவில்லை, அதன் ஆயத்தத்தையும் பார்க்கிறார். ஒரு சிறு குழந்தை ஒரு பெரிய வாகனத்தின் சாவியை கேட்டால் அன்பான தந்தை அதை கொடுப்பாரா? இல்லை. அது நல்லதல்ல என்பதற்காக அல்ல, அதை சுமக்கும் நிலைக்கு அந்த குழந்தை இன்னும் வரவில்லை என்பதற்காக. பிள்ளையே, இதையே உன் வாழ்க்கையிலும் நினைத்துப்பார். சில நேரங்களில் நீ ஒரு உயரத்தை கேட்கிறாய், ஆனால் அந்த உயரத்தில் நிலைத்திருக்க வேண்டிய குணத்தை நான் உன்னுள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். நீ ஒரு பெரிய வாய்ப்பை கேட்கிறாய், ஆனால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டிய ஞானத்தை நான் உன்னுள் வளர்த்து கொண்டிருக்கிறேன். நீ ஒரு உறவை கேட்கிறாய், ஆனால் அந்த உறவை காக்க வேண்டிய பொறுமையை நான் உன்னுள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, யோசேப்பை நினைத்து பார். அவன் அரியணையை அடைவதற்கு முன் அவன் பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அவன் கனவை நான் உடனே நிறைவேற்றியிருந்தால் அவன் ஆளுநராக இருந்திருப்பான். ஆனால் தயாரான ஆளுநராக இருந்திருக்க மாட்டான். அதனால்தான் சில நேரங்களில் நான் வாக்குத்தத்தத்தை தாமதப்படுத்துகிறேன். ஏனெனில் நான் உன்னை மறந்துவிட்டதற்காக அல்ல, நீ தயாராக வேண்டியதற்காக. பிள்ளையே, நீ இன்று பார்க்கும் தாமதங்களில் சில தாமதங்கள் உன்னை இழக்கச் செய்ய அல்ல, உன்னை வளரச் செய்ய. பிள்ளையே, நீ பெறப்போகிற ஆசீர்வாதத்தை விட நீ ஆகப்போகிற மனிதன் எனக்கு முக்கியமானவன். ஏனெனில் ஒரு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை மாற்றலாம், ஆனால் உன் குணம் உன் முழு எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். பல நேரங்களில் நீ என்னிடம், கர்த்தாவே, ஏன் இன்னும் இல்லை என்று கேட்கிறாய். ஆனால் சில நேரங்களில் நான் உன்னிடம், பிள்ளையே, இன்னும் கொஞ்சம் வளர வேண்டும் என்று சொல்கிறேன். அது மறுப்பு அல்ல, அது அன்பு. அது தண்டனை அல்ல, அது ஆயத்தம். பிள்ளையே, ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் ஒரே மாதிரியான பாதையை கொடுப்பதில்லை. ஏனெனில் நான் அனைவரையும் ஒரே நோக்கத்திற்காக உருவாக்கவில்லை.
சிலரை வேகமாக நடத்துகிறேன், சிலரை ஆழமாக நடத்துகிறேன். பிள்ளையே, நீ ஒரு கட்டிடத்தை பார்க்கும்போது அதன் உயரத்தை பார்க்கிறாய். ஆனால் அதை தாங்கி நிற்கும் அஸ்திவாரத்தை பார்க்கவில்லை. அஸ்திவாரம் தரையின் கீழே இருக்கும். யாரும் அதை பாராட்டுவதில்லை, யாரும் அதை கவனிப்பதில்லை. ஆனால் அந்த அஸ்திவாரம் பலமாக இல்லை என்றால் கட்டிடம் உயரமாக நிற்க முடியாது. பிள்ளையே, பல நேரங்களில் நீ உயரத்தை விரும்புகிறாய். ஆனால் நான் அஸ்திவாரத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீ மக்கள் பார்க்கும் ஆசீர்வாதத்தை விரும்புகிறாய். ஆனால் நான் யாரும் பார்க்காத இடத்தில் உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். ஏனெனில் உயரமாக நிற்பது முக்கியமல்ல, நிலைத்திருப்பதுதான் முக்கியம். இன்று நான் உன்னிடம் சொல்ல விரும்பும் ஒரு உண்மை இருக்கிறது. நீ என்னிடமிருந்து ஏதாவது ஒன்றை பெறுவதற்காக மட்டும் அழைக்கப்படவில்லை. நீ மாற்றப்படுவதற்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்காக மட்டும் அழைக்கப்படவில்லை. நீ வளர்வதற்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ வெற்றி பெறுவதற்காக மட்டும் அழைக்கப்படவில்லை. நீ என்னை போன்றவராக மாறுவதற்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறாய். பிள்ளையே, மனிதர்கள் பெரும்பாலும் முடிவுகளை கொண்டாடுகிறாங்க. ஆனா நான் வளர்ச்சியை கொண்டாடுகிறேன். நீ இன்று இன்னும் முழுமையானவனா இல்லாம இருக்கலாம். ஆனா நேற்று இருந்த இடத்தில் நீ இல்லை. நீ இன்னும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆனா நான் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீ இன்னும் இலக்க அடையாம இருக்கலாம். ஆனா நீ பயணத்தில் இருக்கிற. இதையும் நினைவில் வைத்துக்கொள். ஒரு மரம் ஒரே இரவில் வளராது. ஆனா ஒவ்வொரு நாளும் வளர்கிறது. அதே போலவே நீ உன்னை பார்த்து என்னிடம் மாற்றமே இல்லை என்று நினைக்கலாம். ஆனா நான் உன்னுள் நடக்கும் வளர்ச்சியை பார்க்கிறேன். அதுவே வளர்ச்சி. அதுவே நான் உன்னுள் செய்து கொண்டிருக்கும் வேலை. பிள்ளையே, ஒரு நாள் நீ இன்று கேட்டுக்கொண்டிருக்கும் சில கேள்விகளுக்கான பதிலை தெளிவாக பார்க்கப் போகிறாய். இன்று நீ ஏன் கர்த்தாவே என்று கேட்கும் சில தருணங்கள் அன்று இப்போது புரிகிறது கர்த்தாவே என்று மாறும். ஏனெனில் நான் உன் வாழ்க்கையை ஒரு நாளுக்காக நடத்தவில்லை, முழு பயணத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ இன்று பார்க்கும் பக்கம் ஒரு பக்கம் மட்டுமே. ஆனால் நான் முழு கதையையும் பார்க்கிறேன். பிள்ளையே, இன்று நீ கேட்கிற காரியம் உடனே நடக்கவில்லை என்றால் ஒரு நிமிடம் நின்று இந்த கேள்வியை கேள். கர்த்தாவே, இந்த நேரத்தில் நீர் எனக்கு கொடுக்க விரும்புவது என்ன? அல்லது நீர் என்னுள் உருவாக்க விரும்புவது என்ன? இந்த கேள்வி உன் பார்வையை மாற்றும். பிள்ளையே, இன்று நீ கேட்கிற காரியம் கிடைக்கிறதா இல்லையா என்பதல்ல மிக முக்கியம். இந்த பயணத்தில் நீ யாராக மாறிக்கொண்டிருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். ஏனெனில் நான் உனக்காக வைத்திருப்பதை சரியான நேரத்தில் கொடுக்க முடியும். ஆனால் இன்று நான் உன்னுள் செய்து கொண்டிருக்கும் வேலையை நீ தவறவிடக்கூடாது. பிள்ளையே, இன்று நான் உனக்கு சொல்ல விரும்பும் வார்த்தை இதுதான். நான் உன் வாழ்க்கையில் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் அவசரப்படாதே, சோர்ந்து போகாதே, நம்பிக்கையை விடாதே. நான் ஆரம்பித்த காரியத்தை நான் நிறைவேற்றுவேன். இந்த வார்த்தை உன் இதயத்தை தொட்டிருந்தால் கமெண்டில் ஆமேன் என்று பதிவிடு. ஆமேன்.